ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரம் 42 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனே நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த நேரம் அது. 2 பக்கத்திலே 2 கல்வர்களை அறைந்திருக்கிறார்கள். அந்த கல்வர்கள் முதலாவதாக ஆண்டவரை நிந்திக்கிறார். அதில் ஒருவன் இயேசு படுகிற பாடுகள் எல்லாவற்றையும் பார்த்து அப்படியே அவரை நோக்கி பார்க்கிறான். அதோடு மட்டுமல்ல, அடுத்த கல்லனை பார்த்து, நீ நிந்திக்கிறாய்ப்பா, ஒரு அளவை தாண்டி போய் நிந்திக்கிறாய். ஏனென்றால் நாம் இருவரும் செய்த பாவத்திற்காக, குற்றங்களுக்காக தண்டனை அனுபவிக்கிறோம். இவரே தவறு ஏதும் செய்யவில்லை என்று சொல்லிவிட்டு, அடுத்தால நீ ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் உனக்கு இல்லையான்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். ஆண்டவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். வேதனின் மத்தியில் இருக்கும் பொழுது ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான். ஆண்டவரே, ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னையும் கொஞ்சம் நினைத்தருளுங்கன்னு சொல்லி கேட்கிறான். வேதம் சொல்கிறது, ஆண்டவரை நோக்கி பார்த்தவர்கள் அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. நோக்கி பார்த்தால் ரட்சிப்பு உண்டு. இந்த நேரத்தில் அந்த கல்வன் ஆண்டவரை நோக்கி பார்த்தால் ஆண்டவர் அங்குதான் பதில் சொல்லுகிறார், நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். கடைசி நிமிடம் அந்த கல்வனும் சாக போகிறான். ஒருவேளை அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த விண்ணப்பத்தை வைக்காவிட்டால் அவன் பரதேசிக்கு போயிருக்க முடியாது, பாதாளத்திற்கு தான் போயிருக்க வேண்டும். அந்த கடைசி நிமிடத்தை பயன்படுத்திக் கொள்கிறான். இயேசுவும் தனது கடைசி நிமிஷத்திலும் கூட ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துகிறார். திருடர்களை, குற்றம் செய்தவர்களை மன்னிக்கிறார் என்பதை இந்த சத்தியம் நமக்கு உணர்த்துகிறது. யோசித்து பாருங்க, இயேசுவை நோக்கி பார்க்கிறான். இன்னைக்கு நாம யாரை நோக்கி பார்க்கிறோம்? எதை நோக்கி பார்க்கிறோம்? எந்த ஒரு காரியமானாலும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உதவி செய்கிறார் என்று சொன்னால், இப்பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவரா நம்மோடு கூட இருக்கிறார். நம் பட்சத்தில் இருக்கிறார். 2-3 பேர் இயேசு நாமத்தில் கூடும் பொழுது அங்கு இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறாரே. இப்ப அவரை நோக்கி பார்த்து நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய தேவைகளை, நம்முடைய பாடுகளை, நம்முடைய நெருக்கங்களை, கடந்து போகிற நிந்தனையான பாதைகளை அவரிடம் சொல்லி பாருங்க. உடனே உதவி செய்வார், மறு உத்தரவு கொடுப்பார். காரியங்கள் ஆச்சரியமா நடக்கும். ஒரு சிறைச்சாலை ஊழியம் செய்கிற போதகர் வாரத்திற்கு ஒரு முறை ஜெயில் ஊழியத்திற்கு போவாராம். ஒவ்வொரு கைதிகளை பார்ப்பார், இயேசுவின் அன்பை சொல்வார். அதிலும் ஒரு பல குற்றங்களை, கொலைகளை செய்த கொலைகாரன் அங்கு அடைக்கப்பட்டிருக்கிறான். அவன் யாரையும் கிட்ட நெருங்க விட மாட்டான், அவ்வளவு முரட்டாட்டம் உள்ளவன். இந்த போதகர் அங்கு போய், தம்பி, இயேசுவினை நேசிக்கிறான்னு சொல்லுவாராம். அவன் அசிங்கமா கட்டுவார்த்தை போட்டு திட்டுவானாம், பயங்கரமா திட்டுவான். இவர் அதெல்லாம் காதுல வாங்குறது இல்லை, இயேசு நேசிக்கிறான்னு சொல்லிட்டு போயிடுவாராம். அதுக்கு அடுத்த வாரம், 2வது வாரம் வந்து அதே இடத்துக்கு வரும்பொழுது அவன் பயங்கரமா திட்டுவான், இன்னைக்கு வந்துட்டியான்னு சொல்லிட்டு. அவர் இயேசுவினை நேசிக்கிறாருப்பா, அதை சொல்லிட்டு போதாப்பா வந்தேன்னு சொல்லிட்டு திருப்பி போயிடுவாரு. இவன் பயங்கரமா இன்னும் அதிகமா திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க தூசண வார்த்தைகள்னால. இந்த போதகர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. நான் சொல்றது உண்மைப்பா, நீ ஏற்றுக்கொள்ளுப்பான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாராம். 3வது வாரம் சொல்ல வரும்பொழுது இந்த கல்லனுக்கு மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா நம்ம இவ்வளவு அசிங்கமா திட்டுறோம், இவ்வளவு முரட்டாட்டமா பேசுறோம், ஆனா திரும்ப வந்து ஏசு நேசிக்கிறான்னு கொஞ்சம் கூட அவரு கவலைப்படாம, பாதிப்பு இல்லாம, கோபப்படாம பேசிட்டு போறாருன்னதும் கெஞ்சிரான், ஐயா தயவு செய்து அந்த வார்த்தை எனக்கு சொல்லாதங்கயா, யாரும் என்ன நேசிக்க மாட்டாங்க, நான் செய்த பாவங்கள் அவ்வளவு பெரிது, எத்தனையோ பேரை கொலை செய்திருக்கிறேன், எத்தனையோ குடும்பங்களை சிதறடிச்சிருக்கிறேன், நான் செய்த குற்றத்துக்கு ஏற்ற தண்டனை தான், தயவு செய்து இன்னொரு திருப்பி இந்த மாதிரி சொல்லாங்க, யாருமே நேசிக்க மாட்டாங்கன்னு சொல்லி அழுது கையெடுத்து கும்பிட்டு கேட்கறானுங்க, போயிருங்க இந்த பக்கமே வராதங்கன்ட்டு. இல்லப்பா, நான் உண்மை சொல்லத்தான்ப்பா வந்தேன், ஏசு நேசிக்கிறாருப்பா உன்ன. ஏசு சிலுவையில தொங்கும்போது கூட ஒரு கல்லனை மன்னிச்சாரு, ஏற்றுக்கொண்டாரு, பரலோக வாழ்க்கை பெற்றுக்கொண்டான். நீயும் கூட இப்போ உனக்கு வெளிவரதுக்கு வாய்ப்பு கிடையாது, விடுதலை பண்ண மாட்டாங்க, தூக்கு தண்டனை உறுதியாயிடுச்சு. ஆனா இன்னொரு வாழ்க்கை இருக்குது, இயேசுவோடு கூட ஒப்புரவாகி மன்னிப்பு கேட்டுட்டேன்னா அந்த பரலோக வாழ்க்கை நீ பெற்றுக்கொள்ளாமதான் யோசிக்க ஆரம்பித்தான். வேதத்தை கொடுத்தார், வாசிக்க ஆரம்பித்தான். தினமும் குளிப்பானா, நல்லா ஷேவ் பண்ணி குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வேதத்தை வாசிப்பானா, ஜெபிக்க ஆரம்பித்தானா, துதிக்க ஆரம்பித்தானா. இது ஜெயில அதிகாரிகளுக்கு ஆச்சரியம் கொடுத்தது. அவ்வளவு முரட்டாட்ட மனுஷன் அப்படி மாறிட்டான்ட்டு. தூக்கு தண்டனை நேரம் வந்துச்சு, கூட்டிட்டு போனாங்க. எந்த சலசலப்பு இல்லாம, பதற்றம் இல்லாம தைரியமா தன்னை ஒப்பு கொடுத்தானா. நீங்க என்ன கொண்டுடலாம், ஆனா நான் பரலோகத்துல ஏசப்பா கூட வாழ போறாய், அந்த நம்பிக்கையோடு பேசிட்டு தன்னை அர்ப்பணிச்சானா. பாருங்க, ஏசு நேசிக்கிறவர். யாரை வேண்டுமானாலும், நீங்க உலகம் நேசிக்காது, நேசிக்கிறவர்களை நேசிக்கும், வசதியானவர்களை நேசிக்காது, நம்ம உதவி செய்கிறவர்கள் நேசிப்பாங்க. அது அன்பு அல்ல. நமக்கு துரோகம் பண்ணவங்க, நமக்கு விரோதமா எழும்பி இருக்கிற சத்துருக்களை நேசிக்கணும் தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அந்த கிருபை ஆண்டவர் கொடுப்பாரு. நம்ம அவரை நோக்கி பார்ப்போம். நோக்கி பார்க்கும் பொழுது நாம் தூக்கி நிறுத்தப்படுவோம். எல்லா பாரங்களும் கர்த்தர் லகுவாய் மாற்றி கொடுப்பார். நேசிக்கிறேன்கிறத உறுதிப்படுத்துவாரு. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நம்முடைய அன்பு ரொம்ப பெருசுப்பா, அது அளவிட முடியாது. அந்த அன்பு
இன்னைக்கு மனுக்குலத்தை தேடி வந்ததை நினைச்சு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட என்னை நேசிக்க யாருமே இல்லையே, என்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லையே, அல்லது குற்ற உணர்வினால் ஒவ்வொரு நாளும் வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் இதை கேட்க நேரிடலாம். பக்கமா திரும்ப உதவி செய்யுங்க. என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளுவதில் என்றுதான் நீ சொல்லியிருக்க அந்த வார்த்தையின்படியே ஒவ்வொருவருக்கு நேராக உடைய கரம் நீட்டப்படட்டும். பக்கமா இழுத்துக் கொள்வீராக. கண்ணீரை துடைத்து கரம் பிடித்து நடத்தி கண்மலையின் மேல உயர்த்தி நீ பாதுகாத்துக் கொள்வீராக. நம்பிக்கையற்று இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும். பெரிய காரியங்களை செய்யும் துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவை நோக்கி பார்ப்போம், அவர் நம்மை மீட்டுக் கொள்வார். இந்த சிந்தனையோட இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.